உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி துளசி, என்ன கொன்றுன. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஒருவேளை இன்னைக்கு நீ என்ன கொன்னுட்டேன்னா அதுக்கப்புறமா நீ உன்னோட பொண்ணை நிரந்தரமா இழந்துருவ. எங்க என்ன கொல்ல பார்க்கலாம், பழைய தீர்த்துக்க பார்க்கலாம். ஆனா நீ என்ன கொலை பண்றதுக்கு நீ நீ இயற்கையோட நியதிய மீறுற. துளசியால உன்னை நிச்சயமா காயப்படுத்த முடியும், ஆனா அவளால உன்னை கொல்ல முடியாது. இயற்கையோட நியதி அது. ஏதாவது ஒரு ஆன்மா ஒரு மனுஷியோட உயிரை எடுத்தா அதுக்கப்புறம் நிரந்தரமா அந்த ஆன்மா பூமியை விட்டுட்டு போயாகணும். எனக்கு தெரியும் துளசி, நீ இயற்கையோட நியதி என்னைக்கு உடைக்க மாட்ட. என்ன நீ ஒருவேளை அப்படி பண்ணனா அப்புறம் உன்னோட குஷியோட முகத்தை உன்னால பார்க்கவே முடியாது துளசி. அப்புறம் நீ அவளை நிரந்தரமா இழக்க வேண்டி இருக்க துளசி. என்ன கொல்ல துளசி, கொன்னு போட்டு என்ன. இந்த உலகத்துல உள்ளவங்களை நம்பி உன் பொண்ணு குஷியை விட்டுட்டு போயிடு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன இப்ப கொன்னுட்டேனா என் அம்மா குஷியை சும்மா விட்டுருவாங்களா? அப்புறம் குஷியை யார் காப்பாத்துவா? உன்னோட அந்த ராதாவா? அந்த ராதா என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு ஒரு நாள் போய்தான் ஆகணும் துளசி. பாத்துக்கோ, உனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும்ல, மோகனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நிறைய எதிரிங்க இருக்காங்க. குஷிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அம்மா தேவைதானே துளசி. இந்த இயற்கையோட நியதியே இந்த மாதிரி இருக்கு. இவ என் பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா, ஆனா என்னால இவளை எதுவும் பண்ண முடியல. ஒரு தாயை இக்கட்டான நிலைமையில ஏன் இப்படி நிக்க வச்சுக்க சொல்லுங்க. மோகனையா, மோகனையா, நீங்க எதுக்கு அழறீங்க? என் தலையெழுத்து இருக்குல்ல ராதா, அது எப்பவும் என்ன ஆட வச்சுக்கிட்டே இருக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.